இன்றைய பதிவுல பாருங்க. இந்த பதிவுல 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அசல் வினாத்தாள் இது. இதுல வினாயன் 92 லெஃப்ட்ல இருக்குது பாருங்க. வினாயன் 92 விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் என்ற தலைப்புல வரக்கூடிய கேள்வி. இந்த கேள்வி போடுவாங்க. அதுக்கு முன்ன இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வர்றதுக்கு இன்னும் கரெக்டா 60 நாள் தான் இருக்குது. டிசம்பர் 12 எக்ஸாமு. எல்லாமே நீங்க தொடர்ச்சியா படிக்கணும். தொடர்ச்சியா படிக்கணும்னா அதெல்லாம் ஒரு ஐடியா இருக்குது. டெய்லி படிக்கணும்னா டெய்லி ஒரு பாடத்தை மட்டும் படிக்கக்கூடாது. அதெல்லாம் இதுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னே நீங்க ஒவ்வொரு பாடமா படிச்சிருப்பீங்க இல்லையா? 6 மாசத்துக்கு முன்ன வரலாறு ஒரு வாரம், புவியியல் ஒரு வாரம், இது பொருளாதாரம் ஒரு வாரம், மேக்ஸ் ஒரு வாரம், அரசியலமைப்பு ஒரு வாரம், பொதுத்தமிழ் ஒரு வாரம் படிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ தேர்வு நெருங்கும் போதெல்லாம் என்ன பண்ணணும்? டெய்லி ஆல் ஓவர் சிலபஸை படிக்கணும். இப்போ காலையிலையா 2 மணி நேரம் பொதுத்தமிழ் படிக்கணும். அப்புறம் 2 மணி நேரம் என்ன பண்ணணும்? இந்திய வரலாறு படிக்கணும். யூனிட் வைஸாக பிரிச்சுக்கணும். அப்புறம் தமிழக வரலாறு, அப்புறம் கணிதம், அப்புறம் அரசியலமைப்பு, அப்புறம் மேக்ஸ். டெய்லி ரிவிஷன் பண்ணும்போது தான் உங்களை எக்ஸாமில் மறக்காத இருக்கும். இல்லை இனிமேல்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட்லாம் படிக்கக்கூடாது. டெய்லி ஆல் சப்ஜெக்டை ஆல் டாபிக்ஸ் என்னென்ன தலைப்புக்குதோ அதை டெய்லி டச் பண்ணணும். இதுதான் ஒரு போட்டியாளருக்கான ஒரு தகுதி. அதை ஃபாலோ பண்ணிங்க. அடுத்தது இது பாருங்க. இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2024 கேள்வி படிக்கிறோம் பாருங்க. ரூபாய் 10,890 ஏ மற்றும் பாருங்க ஏ மற்றும் பி என்ற இரு குழுக்களுக்கு 4:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பி குழுவிற்கு கிடைக்கும் தொகை என்ன? இது குரூப் 2 தான். ஆனா உங்களுக்கு குரூப் 2வும் குரூப் 4ம் சேம் தான். 10ஆம் வகுப்பு தரம் தான். குரூப் 2 அடுத்து ஜூலை 25 குரூப் 2 கால் வரப்போகுது. 2000 போஸ்டிங் வரப்போகுது. அதுல குரூப் 2ல பாத்தீங்கன்னா மேக்ஸும் பொதுத்தமிழ் 10ஆம் வகுப்பு தரம். ஏன்னா குரூப் 2 கொஸ்டின் பேப்பர் பாருங்க. இல்ல பாருங்க போட்டிருங்க பாருங்க. காமிக்கிறேன் பாருங்க. படிச்சு பாருங்க. இங்க பாருங்க. பொது அறிவு தான் பட்டப்படிப்பு தரம். பொதுத்தமிழ் 10ஆம் வகுப்பு தரம். சிலபஸ்ல மேக்ஸும் 10ஆம் வகுப்பு தரம் இருக்குது. அதனால நீங்க தரவா படிக்கிற மேக்ஸ் அண்ட் பொதுத்தமிழ், அதே போல பொது அறிவு எல்லாமே உங்களுக்கு குரூப் 2க்கு பயன்படும். அதனால இந்த மேக்ஸ் குரூப் 4 லெவல் தான். குரூப் 2ல கேட்டிருக்காங்க. இதை பாருங்க. 10,890 ஏ மற்றும் பி என்ற இரு குழுக்களுக்கு 4:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பி குழுவிற்கு கிடைக்கும் தொகை என்ன? இல்ல ஒண்ணு இல்ல, இது பர்சன்டேஜ், சதவீதம் என்ற தலைப்பு. இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. 10,890 இங்க பாருங்க. 10,890 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுதான் மொத்த அமௌண்ட் ரூபாய் 10,890 ரூபாய். இதுல இந்த ஏவுக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஏ, ஞாபகம் வச்சுக்கணும். ஏ மற்றும் பினா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது 4 தான் ஏ பங்கு, 5 பி பங்கு. அதனால இது எப்படி பிரிக்கிறதுனா, இது என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒரு பங்கு கண்டுபிடிக்கணும். 10,890ல ஒரு பங்கு கண்டுபிடிக்கணும். அந்த ஒரு பங்கு கண்டுபிடிக்க பண்ணீங்கன்னா இந்த 4 பங்கையும் 5 பங்கையும் கூட்டுங்க. எவ்வளோ வருது? 9. 5 4 கூட்டினீங்கன்னா 9. இந்த 9 10,890 9ஆல வகுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பங்கு கிடைக்கும். இங்க பாருங்க, வகுத்து காட்டுறோம் பாருங்க. இங்க 10,890 என்ன ரேஷியோ கொடுக்குறாங்களோ, எந்த வேல்யூ கொடுத்தாலும் எந்த நம்பர் கொடுத்தாலும் அந்த பங்கு இதுதான். இந்த 4 பங்கு, இது 5 பங்கு. 4 பங்கு 5 பங்கு ரெண்டுத்தையும் கூட்டினா 9 பங்கு. 9 பங்கு. அப்ப 9 பங்குன்னும் போது மொத்த அமௌண்ட்டை 9ஆல வகுத்துட்டீங்கன்னா ஒரு பங்கு கிடைக்கும். அப்ப இதை வகுத்து பாருங்க. 10ல எத்தனை 9 இருக்குது? 1 அடங்காது. 10 1 9 9. இப்ப 10ல போயிடுச்சுன்னா 1. திரும்ப 8 இறக்குங்க. 8 இறக்காச்சு. அப்ப இங்க என்ன வருது? 9 18 சைபர் ஆச்சா. அப்புறம் இந்த 9 இறக்குங்க. 9 இறக்கிட்டீங்கன்னா 1 9 9. இந்த சைபருக்கு போட்டு வேண்டியதுதான். அப்ப ஒரு பங்கு பாருங்க, ஒரு பங்கு இங்க எழுதுறேன். ஒரு பங்கு எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? 1210.
ஒரு பங்கு வந்து 1210னா இப்ப என்ன கேக்குறாங்க, பி குழுவிற்கு கிடைக்கும் தொகை என்ன? அப்ப பி குழுவுக்கு கிடைக்கும் தொகைனா இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் கருத்து ஏ, செகண்ட் கருத்து தான் பி. அப்ப இந்த 5ஆல பெருக்குங்க, 1210 1210 இன்ட்டு 5 பெருக்குனீங்கன்னா 0க்கு 0, 4 5 5, 2 5 10க்கு 0, மீதி 1, 4 5 5 1 6. இப்ப 6050 தான் நம்ம கேட்டுக்கிற கேள்வி. பி குழுவிற்கு கிடைக்கும் தொகை வந்து 6050. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இதுல நீங்க ஒரு வேளை கவனிக்காம நீங்க வந்து இத 4ஆல பெருக்கிட்டீங்கன்னா பாருங்க, 4 என்பது என்னது, ஏவின் பங்கு. ஏ மற்றும் பினா இங்க அதே போல ஏ 4, முதல்ல கருத்து 4, ரெண்டாவது கருத்து 5 இப்படி மாத்தி கொடுப்பாங்க. பி மற்றும் ஏன்னு கொடுத்தாங்கன்னா முதல்ல கருத்து பி, ரெண்டாவது கருத்து ஏ கொடுத்துருக்கு. ஏ மற்றும் பி என்றதுனால ஏ 4 பி 5. பாருங்க, நீங்க கவனம் இல்லாம இந்த 1210 4ஆல பெருக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எது ஏ எது பின்னு தெரியாம 4ஆல பெருக்கினீங்கன்னா பாருங்க, 0 1 4 4, 2 8, 1 4 4840 பாருங்க. அதுவும் இருக்கு பாரு ஆப்ஷன்ல. ஆப்ஷன் பி 4840. ஏதாவது நீ தப்பா போட்டீங்கன்னா அந்த தவறுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதனால கவனமா போடணும். ஏனா 4, இந்த முதல்ல என்ன இருக்குதோ அதான் 4, பின்னா இங்க 5. அப்ப என்ன கேக்குறாங்க பார்க்கணும். பின்னு கேட்கறதுனால ஒரு பங்கை கண்டுபிடிச்சோம்னா பி பங்கு 5. அப்ப 5ஆல தான் பெருக்கணும். கவனக்குறைவா 4ஆல பெருக்கிட்டுனா 4840 வரும். அதுவும் உங்களுக்கு ஆப்ஷன்ல இருக்கும். ஆனா இதுக்கான விடை வந்து 5 பங்குன்றதுனால 1210 5ஆல பெருக்கிட்டா 6050. இந்த பதிவு பாருங்க, இது ஒரு முக்கியமான கணக்கு. இது ஒரு கணக்கு ஈஸியா எடுத்துடலாம். இந்த பதிவை பாக்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவுல சந்திப்போம்.